இந்த நாட்டுல இந்த மாநிலத்துல இந்த இந்தியாவுல உரிமை யாருக்கும் கிடையாது. எங்களை வாழ வைக்கணும். தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு கொண்டு இது சாதாரண ஆர்ப்பாட்டம் அல்ல. இந்த ஆர்ப்பாட்டம் இந்தியா முழுக்க நடைபெறக்கூடாது என்றால் வாடகைக்கு சம்பந்தமான 18% வரியை உடனடியாக ரத்து செய்து நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வரியை ரத்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மாநில அரசுகள் இந்த சதவீத வரியை 9% உங்களுக்கு வருது, 9% அவங்களுக்கு போகுது. அப்படிங்கிறப்ப நீங்க இந்த 9% வரியாவது ரத்து பண்ணணும். அவங்க ரத்து பண்றாங்க, பண்ணல, நாங்க அவங்கள பாத்துக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக இந்த பாதி வரி நீ வாங்குறீங்கல்ல, அந்த பாதி வரியாவது உடனே ரத்து பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் வரியை கொண்டு வராங்க. ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் தேவை. உணவு, உடுத்த, வரி போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா மத்திய அரசு கொண்டு வந்த வரின்னு மாநில அரசு சொல்றாங்க. ஆனா இந்த மாநில அரசும் என்ன பண்றாங்கன்னா அமைதி காக்குறாங்க. என்ன அமைதி காக்குறாங்க? மத்திய அரசு கொண்டு வந்ததோட சரி, அதை வசூல் பண்றது யாரு? மாநில அரசுடைய அதிகாரிகள் தான் வலுக்கட்டாயமே எங்களை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தயவு செய்து இந்த ஆட்சி கொண்டு வருவதற்கு வணிகர்கள் முதுகெலும்பா இருந்தோம். ஒரு ஆட்சி அமையணும்னா நாட்டுல 100 கிளைகள் வேணும். முக்கியமா கிளையா இருந்தது யாரு? வணிகர்கள் இருந்தோம். ஆனா இந்த முக்கியமான கிளையே நீங்க அசைச்சு பார்க்க நினைக்கிறீங்க. வணிகர்கள் சும்மா கிடையாது, ரொம்ப மிகப்பெரிய வரும்போது இந்த ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு எங்களை வதைக்காதீங்க. தயவு செய்து செய்யாதீங்க. நாங்க கோபமானா நீங்க தாங்க மாட்டீங்க. அரசு வணிகர்களை வாழ வைக்கணும். ஆனா வணிகர்களை அழிக்க 3,60,000 பேர் தடம் புரண்டு இந்த வணிக தொழிலை விட்டு போயிட்டா என்ன பண்ற இந்த அரசு? அவங்களை எப்படி காப்பாற்றுவீங்க? சூழ்நிலை போயிட்டு இருக்கு. மோசமான சூழ்நிலையை வணிகர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் டூலெட் போர்டு, எங்க பார்த்தாலும் வாடகைக்கு கடை விடப்படும், எங்க பார்த்தாலும் தொழில் பண்றதுக்கு ஆள் கிடையாது. எங்களுக்கு நீங்க நல்லது பண்ண வேணாம், கெடுதல் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். எப்படி உங்களை நாங்க கொண்டு வந்தோமோ அப்படி எங்களுக்கு திரும்பவும் உங்களை கொண்டு வரவும் தெரியும், திரும்பவும் உங்களுக்கு நாங்க எங்களை அனுப்பவும் உங்களுக்கு தெரியும். தயவு செய்து இந்த வழியை பண்ணாதீங்க. பாருங்க வணிக சொந்தங்களே, இங்க பாருங்க, தயவு செய்து காவல்துறை தான் இப்படி பண்றாங்கன்னா நம்ம இப்படி பண்ணக்கூடாது. தயவு செய்து நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இங்க வாங்க, தயவு செய்து சார், காவல்துறை இனிமேல் பஸ் அனுப்பாதீங்க. தயவு செய்து மாதிரி அனுப்பாதீங்க சார், இனிமேல் அனுப்பாதீங்க சார். வாங்க ஸ்ரீதர், வாங்க சார், வாங்க அண்ணா, எல்லாரும் வாங்க, கோஷங்கள் போடலாம். இங்க வாங்க. ஏங்க ஆர்ப்பாட்ட தட்டியை எல்லாம் மேல தூக்குங்க, ஆர்ப்பாட்ட தட்டியை மேல தூக்குங்க. வாங்க காவல்துறை அதிகாரிகளே, தயவு செய்து மத்திய மாநில அரசுகள் எங்களை கடுமையா பண்றாங்கன்னா காவல்துறை இந்த மாதிரி பண்ண, இந்த எவ்வளவு பெரிய கூட்டமான இடத்துல பஸ் நீங்க விட்டது தப்பு. தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதீங்க. சரி விடுங்க. ஸ்ரீதர் வாங்க, ஸ்ரீதர் வாங்க, ஸ்ரீதர் வாங்க, விடுங்க. காவல்துறை அதிகாரி கனிவான கவனிச்சிருக்கேன். காவல்துறை ரோடு டைவர்ட் பண்ணுங்க, ரோடை டைவர்ட் பண்ணுங்க சார். சிக்னல் நிக்கிற அதிகாரிகள் ரோடு டைவர்ட் பண்ணுங்க சார். இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குதுல்ல, ஒரு 10 பேர் நின்று கட்டினாக்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இது வணிகோடைய ஆர்ப்பாட்டம். தயவு செய்து வணிக செஞ்சங்களே கொஞ்சம் வாங்க, ஆர்ப்பாட்டம் போட ஆரம்பிக்கலாம். கோஷங்கள் தப்ப யாருக்கு? வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழ்நாடு. வளர்ப்போம், வணிகம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வாழ்கவே. வணிகம் வளர்ப்போம், வணிகம் வளர்ப்போம், வணிகம் வளர்ப்போம், வணிகம் வளர்ப்போம். அண்ணா கொஞ்சம் வருங்க, அண்ணா கொஞ்சம் வருங்க, அண்ணா கொஞ்சம் வருங்க, கொஞ்சம் ஐசா வாங்க. மீட்போம். ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், மாபெரும் ஆர்ப்பாட்டம்.
ஆர்ப்பாட்டம், மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். நிம்மதி பாட்டு, நிம்மதி பாட்டு. ஜிஎஸ்டி வந்த நாள் முதல் எங்கள் நிம்மதி அவனுக்கா, வங்கி அவனுக்கா, வாடகைக்கு ஜிஎஸ்டி எங்களுக்கா, சலுகை எல்லாம் அவனுக்கா, சாவு அடி எங்களுக்கா, அள்ளி கொடுக்கிற அவனுக்கு, அபராதம் மட்டும் எங்களுக்கா, வாடகைக்கு வந்த ஜிஎஸ்டி வாடகைக்கு வருவது என்னாலோ, அச்சுறுத்த எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்து 5% 10% என்னும் ஜிஎஸ்டி எளிமைப்படுத்து. வணிகம் காப்போம், வணிகம் காப்போம். வணிகர்களை வாட்டும் துயரில் இருந்து வணிகர்களை மீட்போம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு வணிகத்தக பேரமைப்பு நடத்தும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வணிக செய்ய ஆர்ப்பாட்டம். வணிக செய்ய ஆர்ப்பாட்டம். பேரமைப்பின் பொதுச் செயலாளர். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் 18% வாடகைக்கு வரி என்ற ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு மையப்பகுதி திருச்சியில் என்னுடைய தலைவர் பேரமைப்பினுடைய மாநில பொதுச்செயலர் என்ற முறை என் தலைமையில் இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்துகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட கிளைச்சங்க நிர்வாகிகள், தொழில் வணிக சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கலந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் வரி எல்லாத்துக்கும் போட்டாங்க. உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம் எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க. இப்போ வாடகைக்கும் வரி போட்டிருக்கிறாங்க. 1 லட்ச ரூபா இப்போ நாங்கள் வாடகை கட்டுறதா இருந்தால் 18,000 ரூபா ஜிஎஸ்டியா இப்போ நாங்கள் கட்டணும். ஒருவேளை கடை ஓனர் கட்டலன்னா கடை ஓனர் என்ன பண்ணுவார்? அவர் கட்ட மாட்டார். பில்டிங் ஓனர் எங்கள்கிட்ட தான் வரி பண்ணுவார். முன்னாடியே தொழில் நாங்கள் நசிஞ்சு போயிருக்கிறோம். ஜிஎஸ்டி வருவாய், வருமான வரி துறையில் ஏகப்பட்ட வருவாய் வரியானுங்க கட்டியிருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சொத்து வரி ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க. தொழிலே பண்ண முடியாது சொல்ல அவல நிலைக்கு இருக்கிறோம். எங்களுடைய பாட்டை சம்பாரிச்சது, தாத்தா சம்பாரிச்சது, அப்பா சம்பாரிச்ச சொத்துக்கள் எல்லாமே பேங்க்ல அடமானமாக இருக்கு. டெய்லி பேப்பரை பார்த்தீங்கன்னா டெய்லி பல விதமான சொத்துக்கள் ஏலத்தை வந்திருக்கு. எல்லாம் வியாபாரிகள் சொத்து. மத்திய மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி அரசா நடக்கல, இது அதிகாரிகளுடைய அரசா நடந்துட்டு இருக்கு. ஒரு பைனான்ஸ் கம்பெனி செய்ய வேண்டிய வேலையை மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி மக்களுக்கு பண்றதுக்கு ஒரு அரசே தேவையில்லை. எதுக்கு இந்த அரசு இந்த மாதிரி பண்றாங்க தெரியல. எங்களை வாழ விடுங்க, இல்லட்னா எங்களை ஒட்டுமொத்தம் ஒரு தேதியை சொல்லுங்க. மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாலும் சரி. மத்திய அரசு என்ன சொல்லுது? நாங்க கொண்டு வரல, நாங்க ஜிஎஸ்டி போட்டது சரி, மாநில அரசு ஆதரிக்குன்னு சொல்லுது. மாநில அரசு என்ன சொல்லுது? நாங்க ஒன்னும் பேசல, மத்திய அரசு தான் கொண்டு வரேன்னு சொல்றேன். 2 பேருக்கு இருக்கிற போட்டியில பலிக்கடா ஆடுறது நாங்க. ஆனா மத்திய அரசு ஆர்டர் போட்டதோடு சரி, மாநில அரசு அதிகாரிகள் தான் வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தயவு செய்து இந்த கண்ணாபூச்சி விளையாட்டுலாம் காட்டாதீங்க. தயவு செய்து வணிகர்கள் நாங்கள் செத்து போயிட்டு இருக்கிறோம். 36 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அந்த 36 லட்சம் பேர்ல எங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கடை வீதியும் டூலைட் போட்டு தொங்குது. 10% மக்கள், 10% வியாபாரிகள் தடம் புரண்டு மாறி போயிட்டாங்கன்னா இந்த அரசு காப்பாற்ற முடியுமா? தவறான திசைக்கு போயிட்டாங்கன்னா இனிமேட்டு கடை வாடகை தர முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது, சொத்து வரி கட்ட முடியாது, ஜிஎஸ்டிக்கு வரி கட்ட முடியாது, எந்த விதமான வரியுமே கட்ட முடியாது. தான் குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கு. சம்பளம் போட முடியாது. மத்திய அரசு உடனடியாக எதை நீங்க செயல்படுத்துறீங்க இல்லையோ, இந்த வாடகை கட்டுறதுக்கு 18% வரியை மத்திய அரசு உடனே ரத்து செய்யணும். மாநில அரசு அப்படிப்பட்ட வரியை வியாபாரிகள்ட்ட வாங்கி பிழிகிற வழிய மாநில அரசு எங்களுக்கு வேணான்ற இதை தமிழக முதலமைச்சர் எதுக்கோ சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா விளங்குற இந்த அரசு, திராவிட அரசு, சட்டமன்றத்தை கூட்டி வாடகைக்கு வரி வாங்குற பணத்தை மாநில அரசுக்கு வேணான்றதை சொல்லுவாங்கன்ற எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி அவங்க சொல்லனா இன்னும் கூடிய விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அகில இந்திய லெவலில் நிச்சயமா வெடிக்க என்பதை முதற்கட்டமாக இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.